ஓகே, சோ போன கிளாஸ்ல நம்ம இந்திரநீலக்கோட்டைக்கும் முத்துக்கோட்டைக்கும் நடுவுல இருக்கிற அஷ்டதிக் பாலகர்களை பார்த்துட்டே வரோம். நம்ம கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு இந்த திக்கின் காவலர்கள் 5 டைரக்ஷன்ஸ் உடைய காவலர்கள் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டோம். இன்னும் 3 அஷ்டதிக் பாலகர்கள்ல இன்னும் 3 பேர் பாக்கி இருக்கா. அவளை பார்த்துட்டு அப்புறம் நம்ம புறப்பட்டு அடுத்த கோட்டைக்கு போவோம். சோ முதல்ல அவளை பார்த்துடலாம். 56வது ஸ்லோகம். வந்தே ததுத்தர ஹரித் கோணே வாயும் சமூரு வரவாகம் கோரகித தத்வபோதான் கோரக்ஷ பிரமுக யோகினோபி முஹுஹு. வந்தே ததுத்தர ஹரித்கோணே வந்தே ததுத்தர ஹரித்கோணே வாயும் சமூருவரவாகம் பாயும் சமூருவரவாகம் கோரகித தத்வபோதான் கோரகித தத்வபோதான் கோரக்ஷ பிரமுக யோகினோபி முஹுஹு. கோரக்ஷ கோரக்ஷ பிரமுக யோகினோபி முஹுஹு. வந்தே ததுத்தர ஹரித்கோணே வாயும் சமூருவரவாகம் கோரகித தத்வபோதான் கோரக்ஷ பிரமுக யோகினோபி முஹுஹு. வந்தே ததுத்தர ஹரித்கோணே வாயும் சமூருவரவாகம் கோரகித தத்வபோதான் கோரக்ஷ பிரமுக யோகினோபி முஹுஹு. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போற திசை வடமேற்கு. வடமேற்கு திசையில யார் இருக்கா அப்படின்னா வாயு பகவான் இருக்கிறோம். வாயு பகவான் மான் வாகனத்தை கொண்ட வாயு தேவன் அங்க இருக்கா. வாயு தேவன் மட்டும் இல்ல, இந்த டைரக்ஷன்ல இன்னொருத்தர் இருக்கா நார்த் வெஸ்ட்ல. யார் அப்படின்னா கோரக்க சித்தர், அந்த யோகிகள் அவா எல்லாரும் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோரக்கர் முதலிய யோகினர்களும் அங்க இருக்கா, அவளை நான் அடிக்கடி நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவான், கோரக்க சித்தர் முதலிய அந்த யோகிகள் அங்க இருந்துட்டு வர அவளுக்கு என் நமஸ்காரம். வாயு பகவானுக்கு வாகனம் மான் வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது தருணீரூடா தருணீரிடா பிரதானாக பிரதானாஸ் திஸ்ரஹ, அது வரைக்கும் வச்சுக்கணும். பிரதானஹா போடவேனா, அந்த விசர்க்கத்துக்கு இசு போட்டுன்றோங்க. தருணீரிடா பிரதானாஸ் திஸ்ரஹ வாதஸ்ய தஸ்ய கிருதவாசாஹ பிரத்யக்ர காபி ஷாயன பிரத்யக்ர காபி ஷாயன பாண பரிப்ராந்த லோச்சனா கலயே. வசுமதி மாமி. தருணீரிடா பிரதானாஸ்திஸ்ரஹ தருணீரிடா பிரதானஸ்திஸ்ரஹ வாதஸ்ய தஸ்ய கிருதவாசாஹ வாதஸ்ய தஸ்ய கிருதவாசாஹ பிரத்யக்ர காபி ஷாயன பிரத்யக்ர காபி ஷாயன பாண பரிப்ராந்த லோச்சனா கலயே. பாண பரிப்ராந்த லோச்சனா கலயே. தருணீரிடா பிரதானஸ்திஸ்ரஹ தருணீரிடா பிரதானஸ்திஸ்ரஹ
वातस्य तस्य कृतवासाः प्रत्यग्रकापिशायन् पानपरिभ्रान्तलोचना कलये तरुणीरिडा प्रदानास्तिस्रः वातस्य तस्य कृतवासाः प्रत्यग्रकापिशायन पानपरिभ्रान्तलोचना कलये. ஓகே. சோ வாயுதேவன் இருக்க, அப்புறம் யோகிகள் இருக்கா, கோரக்கர் முதலிய யோகிகள் இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? அவளை தவிர இந்த வடமேற்குல வேற யாரு இருக்கானா, வாயு பகவானுடைய பத்தினிகள். யார் யாரு? நம்ம நாடிதான், இடை, பிங்களை, சுஷும்னா நாடி, 3 நாடி இருக்கு இல்லையா? அந்த 3 தருணிகளாக உள்ள அந்த வாயுவின் பத்தினிகளை நான் நமஸ்கரிக்கிறேன். சோ அவளும் அங்க இருக்கா. வாயு பகவானுடைய 3 பத்தினிகள், இடை, பிங்களை, சுஷும்னை, அவளும் அங்க இருக்கா. அவளுக்கும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வடக்கு திசையுடைய காவலன் யாருன்னு பார்க்க போறோம். அடுத்த ஸ்லோகம். தல்லோக பூர்வ பாகே தனதம் தியாயாமி ஷேவதி குலேஷம் அபிமானி பத்ரமுக்யான் அம்பா சரணாவலம்பினோ யக்ஷான். வித்யாமணி மாமி. என்னம்மா? அப்பியா மாமி, செகண்ட் லைன். அபிமானி, நாட் அபி, அபி, ஓகே. சாரி. तल्लोकपूर्वभागे धनदं ध्यायामि शेवधिकुलेशम् अपिमाणि भद्रमुख्यान् अम्बाचरणावलम्बिनो यक्षान् तल्लोकपूर्वभागे धनदं ध्यायामि शेवधिकुलेशम् अपिमानि भद्रमुख्यान् अम्बाचरणावलम्बिनो यक्षान् तल्लोकपूर्वभागे धनदं ध्यायामि शेवधिकुलेशम् अपिमानि भद्रमुख्यान् अम्बाचरणावलम्बिनो यक्षान्. பியூட்டிஃபுல். மாமி. வந்து வடக்கு திசையின் காவலன் யாரு அப்படின்னு பார்த்தா, நிதிகளுக்கு எல்லாம் நாயகனான குபேரன் தான் இருக்கிறாங்க. அம்பாளின் சரணங்களை எப்பொழுதும் ஆசிரியத்து கொண்டிருக்கிறார். அதை தவிர பல யக்ஷர்கள், மாணிபத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யக்ஷன் இருக்கா. சோ முதலிய யக்ஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன இதுல இப்படி கோரக்கர் முதலிய யோகிகள்னு கொடுத்த மாதிரி மாணிபத்ரன் முதலிய யக்ஷர்கள். சோ இவாழ்லாமும் அம்பாளுடைய சரணத்தை எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு திசை காவலன் குபேரன், அப்புறம் மாணிபத்ரன் முதலிய யக்ஷர்கள் இங்க இருக்கா. அவளை நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது 59. குபேரன் சொல்லும் போது என்னமோ இன்னொரு வேர்டு சொன்னீங்களே, வடக்கு திசையில் யக்ஷன். காவலன். யக்ஷர்கள். இல்ல அவங்க இல்ல, குபேரன் சொல்லும் போது வடக்கு திசையில் காவலன் ஒரு வேர்டு ஏதோ சொல்லிட்டு அப்புறம் குபேரன் இருக்கிறார். நிதிகளுக்கு எல்லாம் காவலன் சொன்னேன். ஓ நிதிகளுக்கா? ஓகே. நிதி செல்வத்துக்கு காவலன் தானே. ஆமா ஆமா ஆமா. தங்கநிதி, பதுமநிதி. ஓகேங்கம்மா. ஓகே. அடுத்தது 59வது. தஸ்யைவ பூர்வ சீமணி
தபனியா ரச்சித கோபுரே நகரே காத்யாயனி சகாயம் கலயே ஷீதாம்சு கண்ட சூடாலம். வித்யார் மேம். தஸ்யைவ பூர்வசீமணி तस्यैव पूर्वसीमणि तपनीया रचित गोपुरे नगरे तपनीया रचितगोपुरे नगरे कात्यायनी सहायम् कात्यायनी सहायम् कलये शीतांशु खण्डचूडालम् कलये सीतांशुखण्डचूडालम् तस्यैव पूर्वसीमणि तपनीया रचितगोपुरे नगरे कात्यायनी सहायम् कलये सीतांशुखण्डचूडालम् तस्यैव पूर्वसीमणि तपनीया रचितगोपुरे नगरे कात्यायनी सहायम् कलये सीतांशुखण्डचूडालम्. பியூட்டிஃபுல். இது நம்மளுடைய அஷ்டதிக்பாலகர்கள்ல லாஸ்ட் ஒன், நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு திசையின் காவலன் யாரு அப்படின்னு பார்த்தா ஈசன். ஈசன் தான் வடகிழக்கு திசையின் காவலன். அவர் காத்யாயனியோடு அங்க இருக்க. அந்த காத்யாயனி சந்திரனை சிரசில் தரித்து கொண்டிருக்கிறாள். சோ அந்த ஈசன் காத்யாயனி அங்க இருக்கா. அந்த இடத்துல தங்கத்தால் ஆன கோபுரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அவ இருக்கிற அந்த இடம், அந்த நகரம் தங்கத்தால் ஆன கோபுரங்கள் உடையது. காத்யாயனியோடு கூடி இருக்கும் ஈசனை நான் நமஸ்கரிக்கிறேன். வடகிழக்கு காவலன் ஈசன். ஓகேவா? இப்போ 8 திக்பாலகர்களும் பார்த்துட்டோம். அந்த 8வதுக்கு அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கு அந்த நார்த் ஈஸ்ட்ல. அது யாருங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்தது தத்புர ஷோடச வரண ஸ்தல பாஜக. சோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். பாஜஸ் தருணன் இருக்கு இல்லையா, பாஜக பண்ணிடுங்க அந்த ஈஸை எடுத்துட்டு. சோ முதல் பார்ட் நல்ல லென்த்தியா இருக்கும். பாஜகோட தான் நிறுத்தணும். அப்புறம் தருண சந்திர சூடாலான் ருத்ராத்யாயே படிதான் ருத்ராணி சஹச்சரான் பஜே ருத்ரான். விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். தத்புர ஷோடச வரணஸ்தல பாஜக तत्पुर षोडश वरणस्थल भाजक தருண சந்திர சூடாலான் तरुण चंद शूडालान ருத்ராத்யாயே படிதான் रुद्राध्याये पठितान ருத்ராணி சஹச்சரான் பஜே ருத்ரான். रुद्राणि सगचरान् भजे रुद्रान्. तत्पुर षोडश वरणस्थल भाजक तरुण चंद्र शूडालान् रुद्राध्याये पठितान रुद्राणि सगचरान् भजे रुद्रान्. तत्पुर षोडश वरणस्थल भाजक तरुण चंद्र शूडालान् रुद्राध्याये पठितान रुद्राणि सगचरान् भजे रुद्रान्. ஓகே. சோ காத்யாயனியோட கூடிய அந்த ஈசன் இருக்கிற அதே இடத்துல யார் இருக்கா அப்படின்னா அந்த 16 கோட்டைகளை கொண்ட ருத்ரர்கள். அதாவது அவளுடைய மனைவி ருத்ராணிகளோடு அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். சோ ஈசன் மட்டும் இல்ல, ருத்ரமூர்த்திகள் 16 பேர் அவருடைய மனைவிகள் ருத்ராணிகளோடு அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. அவளையும் நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம்
தத் ஆ புருன்னு சோடான்னு போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் லைன். தத் புராவா புருவா? தத் புர. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? சோ அஷ்டதிக்பாலகர்கள் பார்த்துட்டோம். ஒவ்வொரு திசை அதோடைய காவலர், அந்த காவலர்களோட சில பேர் கூடவும் இருக்கா சில திசைகள்ல. அத்தனை பேரையும் இந்த 2 கோட்டைக்கு நடுவுல, அதாவது முத்து இந்திரநீல கோட்டைக்கு நடுவுல இத்தனை அஷ்டதிக்பாலகர்களும் இருக்கா. அவ எல்லாரையும் பூஜை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து புறப்படுறோம் அடுத்த கோட்டையை நோக்கி. பவமான சங்கிய யோஜன தூரே பால திருண மேச்சகஸ் தஸ்ய சாலோ மரகத ரச்சிதஹ சம்பத மச்சலாம் ஸ்ரீயம் ச புஷ்ணாது. விஜய் ஸ்ரீனிவாஸ் மேம். பவமான சங்கிய யோஜன தூரே. பவமான சைக்கிய யோஜன தூரே. ஏன் அழறே? பால Sorry, ma'am. திருணமேச்சகஸ்தஸ்ய बालतृणमेच sorry, बालतृण பால திருண. திருணம்னா புல்லு. புரியல. திருணன்னு மாத்திக்கோங்க, திருண்ணு இல்ல. பால திருண மேச்சகஸ் தஸ்ய. கரெக்ஷன் இருந்தா பண்ணி. தஸ்ய கிடையாதுங்க. சாலோ மரகத ரச்சிதஹ. सालो मरकत रचितः சம்பதமச்சலாம் ஸ்ரீயஞ்ச புஷ்ணாது. सम्पतमचलां श्रियं च पुष्णातु पवमानसंख्ये योजनदूरे पालतृणमेचकस्तस्य सालो मरकत चितः सम्पतमचल सालो मरकत रचितः सम्पतमचलां श्रियं च पुष्णातु पवमानसंख्ये योजनदूरे पालतृणमेचकस्तस्य सालो मरकत रचितः सम्पतमचलां श्रियं च पुष्णातु. வெரி குட். சோ இப்போ 7 யோஜனை தூரம் மேல கிளம்பி போறோம். 16வது கோட்டை மரகதத்தால் ஆன கோட்டை. அது பார்க்கவே எப்படி இருக்குன்னா, இளம் புல்லு மாதிரி பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த மரகதத்தால் நிர்மாணிக்கப்பட்ட கோட்டை அங்க இருக்கு. அது எனக்கு லக்ஷ்மீகரத்தையும் சம்பத்தையும் கொடுக்கட்டும், எனக்கு ஐஸ்வர்யத்தை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. 16வது கோட்டை மரகதக்கல், கிரீன் இருக்கு இல்லையா? சோ மரகதக்கல் அது பார்க்கவே எப்படி இருக்குன்னா இளம் புல்லு, அதாவது ரொம்ப டார்க்கும் இல்ல, அப்படியே புதுசா வந்து அந்த புல்லு கலர்ல இருக்காம், பச்சை பசேல்னு இருக்கா அந்த கோட்டை பார்க்கறதுக்கு. மரகத கோட்டை 16வது. அடுத்தது ஆவ்ருத்தியுக் மாந்தரதஹ. தோன்னு இருக்க தஹ பண்ணிக்கோங்க. ஆவ்ருத்தி யுக் மாந்தரதஹ ஹரிதமணி நிவஹ மேச்சகே தேசே ஹாட்டக தாலி விபினம் ஹாலாகட घटित विटप माकलये. விசாலமாமி. आवृत्तियुग्मान्तरतः आवृत्तियुग्मान्तरतः हरितमणिनिवह मेचके देशे हरितमणिनिवह मेचके देशे हाटकताली विपिनम् हाटकताली विपिन्नम्
हालाघटघटितविटपमाकलये हालाघटघटितविटपमाकलये आवृत्तियुगमान्तरतः हरितमणिनिवहमेचके देशे हाटकताली विपिन्नं हालाघटघटितविटिपमाकलये आवृत्तियुग्मान्तरतः हरितमणिनिवहमेचके देशे हाटकताली विपिन्नं हालाघटघटितविटपमाकलये. பியூட்டிஃபுல். சோ இப்போ முத்துக்கோட்டைக்கும் இந்த மரகத கோட்டைக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ பசுமையா இருக்கான் அந்த இடம். பச்சை ரத்தினங்கள் கூட்டம் கூட்டமா அந்த நிலத்துல இருக்கான். அந்த இடமே பார்த்தோம்னா பிரதேசம் ஃபுல்லா பச்சை மரகத கற்கள் அங்கங்க கூட்டம் கூட்டமா செதறி கிடக்கு. அந்த தேசத்துல பனைமர தோப்பு இருக்கான். நல்ல உயர்ந்த பனைமரங்கள் நிறைய இருக்கு. அந்த பனைமரத்துல தங்க குடங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தனையிலும் அந்த பனைமர கல்லு இருக்கு, மதுக்குடங்கள். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லலிதா சகஸ்ரநாமம் வியாக்கியானம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கேன். இப்போ மது அருந்துதல்ங்கிறது ஒரு லிமிட்டோட அதை அருந்தும் பொழுது அது தியானத்துக்கு யூஸ் ஆகும். அளவுக்கு மீறி போனாதான் குடிகாரா, அந்த மாதிரி அந்த இது. சோ இந்த சக்திகள் எல்லாருமே நம்ம பார்த்தோம்னா அம்பாள்ல இருந்து எல்லாருமே அந்த மதுரசம் ஓரளவுக்கு அருந்துபவர்களாக இருக்கா. அதனால்தான் நம்மளுக்கு சொல்லுவா மதுபானம் குடிச்சவா கண்ணு அப்படி ஹாஃப் மூடின மாதிரி இருக்கும். சோ அது அவளுக்கு அந்த தியான நிலையில இருக்கிறதுக்கு அவளுக்கு இதுவா இருக்கும், ஏதுவா இருக்கும். எந்த இடத்துலயும் கவனம் சிதறாம இருக்கு. அளவுக்கு மீறி போனாதான் அது டாக்ஸிக்கா ஆறுது. நம்மளுக்கு இதுவா அந்த ஆல் த அதர் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். மற்றபடி அதை லிமிட்டா எடுத்துட்டோம்னா, ஒரு மெடிசன் மாதிரி எடுத்துட்டோம்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மனசை ஒருங்கினப்படுத்துறதுக்கு. சோ அதுக்காகவே அந்த இத்தனை பேர் இருக்கா இல்லையா வழியில முழுக்க, சோ அவளுக்கான அந்த மது குடங்கள் அங்க தங்க குடங்கள்ல ஃபுல்லா மது நிரம்பி இருக்கு. அந்த பனைமரத்துல எல்லாம் கட்டி இருக்கான், தங்க குடங்கள் இருக்கு. அத்தனையிலும் அந்த பனை கல்லு இருக்கு, ரொம்ப இருக்கு. சோ அந்த பிரதேசத்துல பார்த்தோம்னா ஃபுல்லா மரகத கற்கள் கீழே இறைச்சு கிடக்கு. நல்ல உயரமான பனை மரங்கள், அதுல தங்க மதுக்குடங்கள் ஃபுல்லா கல்லு நிரம்பியதாக அங்க இருக்கு. சோ அந்த தோப்பை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யார் இருக்கா 16வது 8ல நம்ம வாராகி பார்த்தோம். இது மந்திரினி. சோ அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் 8ல நம்ம மந்திரினி பார்த்தோம். இப்போ 16ல நம்ம வாராகிய பத்தி பார்க்க போறோம். அவளுடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு நம்மளுக்கு வரும். இப்ப அதான் ஆரம்பிக்க போறது. தத்ரைவ மந்திரிணி கிரக பரிணாகம் தரல கேதனம் சதனம் மரகத சௌத மனோஜ்ஞம் தத்யா தாயும்ஷி தண்டநாதாயாஹ. அபி மேம். தத்ரைவ மந்திரிணி கிருஹ. அகிலா மேம். மேம் நான் சொல்றது கூப்பிடுறது கேக்குறதா மேம்? கேக்குறது அடுத்தது. எஸ் எஸ் எஸ். தத்ரைவ மந்திரிணி கிருஹ பரிணாகம் தரல கேதனம் சதனம் பரிணாகம் தரலகேதனம் சதனம் மரகத சௌத மனோஜ்ஞம் மரகத சௌத மனோஜ்ஞம் தத்யாதாயும்ஷி தண்டநாதாயாஹ. தத்யாதாயுக்ஷி தண்டநாதாய தத்ரைவ மந்திரிணி கிருஹ
परिणाहं तरलकेदनं सदनं मरगदसौधमनुज्ञं तत्यादायुषि तण्डनादाय तत्रैव சத்யாதாயுஷி. मन्त्रिणि சொல்லுங்க. तण्डनादाय तत्रैव मन्त्रिणीगृह परिणाहं तरलकेदनं सदनं मरगदसौध मनोज्ञं तत्यादायुषि तण्डनादाय ஆயுஷில ஆயுஷி, யூ வந்து தீர்க்கம். ஓகேவா? சோ இந்த இடத்துல இந்த 16வது கோட்டையில யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மந்திரினி தேவியோடைய வீடு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அவ்வளோ அகலமும் நீளமும் கொண்ட முத்துமயமான வீடுகளை உடைய மரகதத்தால் இழைத்து கட்டியிருக்கும் மாடியை உடைய தண்டநாதையினுடைய அரண்மனை அங்கு இருக்கிறது. தண்டநாதாங்கிறது யாருன்னா வாராகிக்கு இன்னொரு பேரு தண்டநாதை. வார்த்தாளி, தண்டநாதை, வாராகி எல்லாருமே வந்து அந்த வாராகி தேவியை தான் குறிக்கிறது. வேற வேற பேர் அவளுக்கு. அதுதான் நம்ம படிப்போம். கிரி சக்கர தாருட தண்டநாதா புரஸ்கிருதா. தண்டநாதாங்கிறது வாராகியை தான் குறிக்கும். ஓகேவா? சோ இங்க வாராகி தேவி இருக்கா. அவளுடைய கிரகமும் மந்திரினி தேவியின் கிரகம் போல் அவ்வளோ நீளமாவும் உயரமாவும் இருக்கு. ஃபுல்லா முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் மாடியில பார்த்தா ஃபுல்லா மரகதத்தால இழைச்சு கட்டி இருக்கு அந்த வீடு. அந்த அரண்மனை எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். வாராகியினுடைய அரண்மனையை வேண்டிக்கிறோம். இப்போ அந்த அரண்மனையுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும், வாராகியினுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும், அவளுடைய சக்கரத்தோட டிஸ்கிரிப்ஷன், அவ கையில ஏந்தி இருக்கும் ஆயுதங்களோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சதனே தத்ர ஹரின்மணி சங்கடிதே மண்டபே சத ஸ்தம்பே கார்த்தஸ்வரமய பீடே கனகமயாம்புருக கர்ணிகா மத்தியே. மேம் அது ஸ்தனனே தவ போட்டிருக்கு மேம். இதுல அது மாத்தி சொன்னேன் ஏதோ. சதனே தத்ர ஹரின்மணி. சரி மேம், தத்ர. ஓகே மேம். தலைமையிலும் மேம் மாத்திக்கோங்க. தத்ர. சதனே தத்ர ஹரின்மணி. சதனே தத்ர ஹரின்மணி சங்கடிதே மண்டபே சதஸ்தம்பே சங்கடிதே மண்டபே சதஸ்தம்பே கார்த்தஸ்வரமய பீடே. கார்த்தஸ்வரமய பீடே. பீடே சொல்லக்கூடாது, பீடே ட. கனகமயாம்புருக கர்ணிகா மத்தியே. என்னாச்சு, கேட்டுதா? மேம் கேக்குது, கேக்குது மேம். நீங்க பேசுறது கேட்கல மம்மி, சொல்லுங்க. ஓ ஓ ஃபுல்லா சொல்லுங்க. சாரி சாரி சதனே தத்ர ஹரின்மணி சங்கடிதே மண்டபே சதஸ்தம்பே கார்த்தஸ்வரமய பீடே கனகமயாம்புருக கர்ணிகா மத்தியே. சதனே தத்ர ஹரின்மணி சங்கடிதே மண்டபே சதஸ்தம்பே கார்த்தஸ்வரமய பீடே கனகமயாம் புருக கர்ணிகா மத்தியே. ஓகே. சோ அந்த அரண்மனை பார்த்தோம். முத்துக்களால அவ்வளோ அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மாடியில ஃபுல்லா மரகதத்தால இழைச்சு கட்டியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த முத்து மாளிகைக்குள்ள என்டர் பண்ணோம்னா ஒரு 100 கால் மண்டபம் இருக்காம். பெரிய மண்டபம், ஃபுல்லா பச்சை கற்களால் இழைக்கப்பட்டு கட்டிருக்கிற அந்த 100 கால் மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள பார்த்தோம்னா தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடத்துல தங்க தாமரை
புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தின் நடுவில் அப்படின்னு இருக்கு. இதுல அடுத்த ஸ்லோகத்துல அந்த புஷ்பத்தோட நடுவுல யார் இருக்காங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ அந்த முத்துமயமான அரண்மனையில பச்சை கற்களால் இழைக்கப்பட்ட 100 கால் மண்டபம், அதுக்கு நடுவுல தங்கத்தினால் செய்யப்பட்ட பீடம், அதுக்கு மேல தங்கத் தாமரை, அதற்கு நடுவில் அடுத்தது பார்ப்போம். பிந்து திரிகோண வர்த்துல ஷடஸ்ர விருத்த द्वयान्विते वृत्तद्वयान्विते चक्रे सञ्चारिणी दशोत्तर शतार्न शतार्णம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அனுராஜ கமல கலஹம்சி. அனிதா கோபி மேம். बिंदु त्रिकोणवर्तुल बिन्दु त्रिकोणवर्तुल षडस्रवृत्तद्वयान्विते चक्रे षडस्वृत्तद्वयान्विते चक्रे षडस्रवृत्तद्वयान्विते चक्रे शरवृत्तद्वयान्विते चक्रे ஒழுங்கா கேளுடா. षडस्रवृत्तद्वयान् षडस्वृत्तद्वयान्विते चक्रे षडस्र वृत्तद्वयान्विते चक्रे वृत्तद्वयान्विते चक्रे षडस्रवृत्तद्वयान्विते चक्रे. Excellent. सञ्चारिणी दशोत्तर शतार्णम् सञ्चारिणी दशोत्तर शतार्णम् अनुराजकमलकलहंसि अनुराजकमलकलहंसि बिन्दु त्रिकोणवर्तुल वर्तुल षडस्रवृत्तद्वयान्विते चक्रे सञ्चारिणी दशोत्तर शतार्णम् अनुराजकमलकलहंसि बिन्दु त्रिकोणवर्तुल षडस्रवृत्तद्वयान्विते चक्रे सञ्चारिणी दशोत्तर शतार्णम् अनुराजकमलकलहंसि. பியூட்டிஃபுல். சோ நம்மளுக்கு தெரியும் லலிதாம்பிகையுடைய ஸ்ரீசக்கரம் 9 ஆவரணங்கள் கொண்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். மந்திரினி இது பார்க்கும்போது நம்ம 7 ஆவரணங்கள் இருக்கு, 7 லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். இங்கே வாராகியோட பார்த்தோம்னா பஞ்ச ஆவரணம், 5 ஆவரணங்கள் இருக்கு, 5 லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் அவளுக்கு அமைக்கப்பெற்றிருக்கு. என்ன அதுலன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நடுவுல பிந்து ஆஸ் யூஷுவல் அந்த டாட் மையப்புள்ளி, அதுக்கு பின்னாடி திரிகோணம், அதுக்கு பின்னாடி ஷட்கோணம், அதுக்கு பின்னாடி 2 வட்டத்துல அந்த இது பெட்டல்ஸ், அந்த மாதிரி 5 லேயர்ஸ் ஆவரணங்கள் கொண்ட சக்கரம். மொத்தம் அக்ஷரங்கள் பார்த்தோம்னா 110 அக்ஷரங்கள் கூடிய மந்திரம் அவளுடையது. ஓகேவா? சோ அந்த இதுக்கு அதிபதியாக இருக்கின்ற அப்படிங்கறதோட நிக்கிறது இங்கே. சோ இங்க அவளுடைய சக்கரத்தை எக்ஸ்பிளைன் பண்றா. பஞ்ச ஆவரண சக்கரம், பிந்து, திரிகோணம், ஷட்கோணம், அப்புறம் 2 வட்டங்கள், வெறும் தளம், அதாவது இது பெட்டல்ஸ். சோ பஞ்ச ஆவரணங்கள், அப்புறம் 110 அக்ஷரங்கள் இன் மந்திரம் அவளுடையது. சோ அதுக்கு அதிபதியான அப்படின்னு வச்சிருக்கா. அடுத்தது அவளை டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். மாமி அந்த இது இன்னொரு மாமி பிந்து ஷட்கோணம் திரிகோணம் ஷட்கோணம் 2 வட்டம். தேங்க்ஸ் மா.
அடுத்தது கோல வதனா குஷேஷய நயனா கோகாரி மண்டித ಶಿಖಂಡಾ ಸಂತಪ್ತ ಕಾಂಚನಾಭಾ ಸಂಧ್ಯಾರುಣ ಚೇಲ ಸಂವೃತ நிதம்பா. பாலசுப்ரமணியன் மாமா. அலமேலு மாமி நீங்க மியூட் போட்டுக்கோங்க. கோலவதனா குஷேஷய நயனா கோலவதனா குஷேஷய நயனா கோகாரி மண்டித ಶಿಖಂಡಾ கோகாரி மண்டித ಶಿಖಂಡா ಸಂತಪ್ತ ಕಾಂಚನಾಭಾ ಸಂತಪ್ತ ಕಾಂಚನಾಭಾ ಸಂಧ್ಯಾರುಣಚೇಲ ಸಂವೃತ ನಿತಂಬಾ ಸಂಧ್ಯಾರುಣ ಚೇಲ ಸಂವೃತ್ತ ನಿತಂಬಾ ಕೋಲವದನ ಕುಶಶೇಯನಯನ ಕುಶೇಶಯನಯನ ಕುಶಶೇಯನಯನ ಕುಶೇಶಯನಯನ ಕೋಕಾರಿ ಮಂಡಿತ ಶಿಖಂಡಾ ಸಂತಪ್ತ ಕಾಂಚನಾಭಾ ಸಂಧ್ಯಾರುಣ ಚೇಲ ಸಂವೃತ ನಿತಂಬಾ. ಓಕೆ ಮ್ಯಾಮ್. ಎಸ್. ಕೋಲವದನ ಕುಶಶಯ ನಯನ ಕುಶಶಯನ ಕುಶೇಶಯನಯನ ಕುಶೇಶಯನಯನ ಕೋಕಾರಿ ಮಂಡಿತ ಶಿಖಂಡಾ ಸಂತಪ ಕಾಂಚನಾಭಾ ಸಂಧ್ಯಾರುಣ ಚೇಲ ಸಂವೃತ್ತ நிதம்பா. செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் சந்தப்த. சந்தப்த. ஓகே மேம். ஓகே குட் மேம். சோ இங்க வந்து அந்த வாராகிய டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிற கோலவதனா, அதாவது பன்றி முகம், அவளுக்கு அழகிய வராக முகத்தை உடையவள். அவளுடைய கண்கள் பார்த்தோம்னா தாமரை இதழ் மாதிரி அவ்வளோ அழகிய கண்களை உடையவள். தலையில சந்திரனை அணிந்தவளாக இருக்கிறாள். அதுக்கப்புறம் அவளுடைய கலர் பார்த்தோம்னா உருக்கின தங்கம் எப்படி இருக்கும், தக தகன்னு மின்னும் இல்லையா, அந்த மாதிரி சோபையை உடையவளாக இருக்கா. அது மாதிரி அவளுடைய வஸ்திரம் பார்த்தோம்னா சந்தியா காலம் போல் சிவந்து காணப்படும் வஸ்திரம், அதை அணிந்து கொண்டிருக்கிறாள். 5 ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கா. வராக முகம், தாமரை மலர் போன்ற கண்கள், தலையில் சந்திரன், உருக்கிய தங்கத்தின் சோபை, சந்தியா கால சிவப்பு நிற வஸ்திரம் அணிந்து கொண்டே இருக்கிறாள். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல அவ கை ஆயுதங்கள்லாம் சொல்ல போறோம். ஹல முசல சங்க சக்கர, சக்கராங்குஷன்னு இருக்கும், சக்கரன்னு அங்க பிரிச்சுருங்க, அங்குஷன்னு வச்சுக்கோங்க. அங்குஷ பாஷாபய வர ஸ்புரித ஹஸ்தா கூலங்கஷானுகம்பா குங்கும ஜம்பாலித ஸ்தனா போகா. ஹல முசல சங்க சக்கர. பாமா மாமி மேம். பாமா குருமூர்த்தி. ஹல முசல சங்க சக்கர அங்குஷ பாஷாபயவர ஸ்புரித ஹஸ்தா அங்குஷ பாஷாபயவர ஸ்புரித ஹஸ்தா கூலங்கஷானுகம்பா கூலங்கஷானுகம்பா குங்கும ஜம்பாலித ஸ்தனா போகா. குங்கும ஜம்பாலி ஸ்தன போகா கலமுஷல சங்க சக்ராங்கு அங்குஷ பாஷாபயவர ஸ்புரித ஹஸ்தா கூலாங்கஷானுகம்பா குங்கும ஜம்பாலிதஸ்தன போகா தனாபோகா கலமுஷல சங்க சக்ரா அங்குஷ பாஷாபயவர ஸ்புரித ஹஸ்தா கூலாங்கஷானுகம்பா குங்கும ஜம்பாலிதஸ்தன போகா தனாபோகா
கலமுஷ சங்க சக்ர அங்குஷ பாஷாபய வரஸ்புரிதஹஸ்தா கூலாங்க கூலங்கஷாதான். கூலங்கஷ கனுகம்பா குங்கும ஜம்பாலிஸ்தன போகா லித. சரியா? ஓகே So, அந்த வாராகி கையில என்னென்ன வச்சுருக்கா அப்படின்னா கலப்பை, உலக்கை, சங்கு, சக்கரம், பாசம், அங்குஷம், அப்புறம் அபயவரத முத்திரை, அபய முத்திரை, வரத முத்திரை. 8 கையில 8 வச்சுருக்கா. கலப்பை, உலக்கை, சங்கு, சக்கரம், பாசம், அங்குஷம், அபய முத்திரை, வரத முத்திரை. இத்தனையும் கையில் ஏந்தி கொண்டு இருப்பவள் பக்தர்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகம் செய்பவளாக இருக்கும். குங்குமப்பூ சாந்தை அங்கம் முழுவதும் பூசி இருக்கும் அப்படின்னு நிறுத்தியிருக்கா. இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு அம்பாளை பத்தி சொல்ல, வாராகிய பத்தி. இங்க வந்து அவளுடைய 8 ஆயுதங்கள், அதுக்கப்புறம் குங்குமப்பூ கலவை மேனியில் பூசி இருக்கா அப்படின்னு பார்த்தோம். பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவளாக இருக்கா அந்த அபயமரத முத்திரையோட. மேம் ஒரே ஒரு நிமிஷம் மேம். அந்த கலப்பை, உலக்கை, சங்கு, சக்கரம், பாஷம், அப்புறம் என்ன சொன்னீங்க மேம்? அங்குஷம், அபய முத்திரை, வரத முத்திரை. அதுதான் கிட்ட. தேங்க்யூ. அபய முத்திரைங்கிறது நம்மள காக்கிறது, வரத முத்திரை வரம் கொடுக்க. ஓகே மேம். இந்த ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லுங்க மாமி. ஹல முசல சங்க சக்கர அங்குஷ பாஷாபயவர ஸ்புரித ஹஸ்தா கூலங்கஷானுகம்பா குங்கும ஜம்பாலிதஸ்தனாபோகா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போலாம். 68. தூர்த்தானா மதிதூரா வார்த்தா சேஷா வலக்ன கமனியா. இது நான் ஈஸியா பிரிக்கிறதுக்காக இப்படி சொல்றேன். வார்த்தா சேஷா வலக்ன கமனியா ஆர்த்தாளி சுபதாத்ரி வார்த்தாளி பவது வாஞ்சிதார்த்தாய. பாமா மாமி மியூட் போட்டுக்கோங்க. பாகியலட்சுமி மாமி. நமஸ்காரம். பாகியலட்சுமி மாமி. நமஸ்காரம். தூர்த்தானாமதி தூரா தூர்த்தானாமதி தூரா வார்த்தா சேஷாவலக்ன கமனியா வார்த்தா சேஷாவலக்ன கமனியா ஆர்த்தாளி சுபதாத்ரி ஆர்த்தாளி சுபதாத்ரி வார்த்தாளி பவது வாஞ்சிதார்த்தாய வார்த்தாளி பவது வாஞ்சிதார்த்தாய தூர்த்தானாமதி தூரா வார்த்தா சேஷாவலக்னமனியா ஆர்த்தாளி சுபதாத்ரி வார்த்தாளி பவது வாஞ்சிதார்த்தாய தூர்த்தானாமதி தூரா வார்த்தா சேஷாவலக்னகமனிய ஆர்த்தாளி சுபதாத்ரி வார்த்தாளி பவது வாஞ்சிதார்த்தாய. ஓகே. சோ அந்த இடத்துல நம்ம போன இதுல அவளுடைய ஆயுதங்கள் பார்த்தோம், அவளுடைய மேனியில குங்கும பூச்சிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து என்ன சொல்ற அப்படின்னா துஷ்டர்களுக்கு தூரத்தில் இருப்பவள், துஷ்டர்களால் அவளை நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. துஷ்டர்களுக்கு மிகவும் தூரத்தில் இருப்பவள், அவ்வளவு மெல்லிய இடையா, பாக்கிறதுக்கு அவ அவ்வளோ அழகா இருப்பாளாம். இடை வந்து அவ்வளோ மெல்லிய இடையால் ஆன அழகி. அதுக்கப்புறம் வந்து துக்கத்தினால் வருந்தும் பக்தர்களுக்கு நலம் புரிபவளாக இருக்கா. அந்த வார்த்தாளி என்ற அந்த வாராகி எனக்கு அருள் செய்யட்டும்.
நான் நினைத்ததெல்லாம் முடியறதுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாராகியுடைய டிஸ்கிரிப்ஷனை இங்கே முடிக்கிறார். அதாவது துஷ்டர்களுக்கு தூரமா இருக்கிறவோ, மெல்லிய இடையால் ஆனவள், அழகானவள், துக்கத்தினால் வருந்தும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் நலம் புரிபவளாக இருக்கும் அந்த வார்த்தாளி என்னும் வாராகி நான் நினைத்ததையெல்லாம் முடிய அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேவா? இன்னும் அங்க யார் யார் இருக்கா? இப்போ அவ அரண்மனை, அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டோம். இப்ப அந்த அரண்மனையை சுத்தி சில பேர்லாம் இருக்கா. அவள்லாம் யாருன்னு பார்த்துடலாம். தஸ்யாஃப் பரிதோ தேவீஹி ஸ்வப்னேஷி ஸ்வப்னேஷ் யுன்மத்த பைரவி முக்யாஹ பிரணமத ஜம்பின்யாத்யாஹ பைரவ வர்கான்ஸ்ச ஹேதுக பிரமுகான். சந்திரா மாமி. தஸ்யாஃப் பரிதோ தேவீஹி தஸ்யா பரிதோ தேவிஹி ஸ்வப்னேஷ்யுன்மத்த பைரவி முக்யாஹ ஸ்வப்னேஷ்யுன்மத்த பைரவி முக்யாஹ பிரணமத ஜம்பின்யாத்யாஹ பிரணமத ஜம்பின்யாத்யாஹ பைரவ வர்கான்ஸ்ச ஹேதுக பிரமுகான். பைரவ வர்காம்ச ஹேதுக பிரமுகான். தஸ்யா பரிதோ தேவிஹி ஸ்வப்னேஷ்யுன்மத்த பைரவி முக்யாஹ பிரணமத ஜம்பின்யாத்யாஹ பைரவ வர்காம்ச ஹேதுக பிரமுகான். தஸ்யா பரிதோ தேவிஹி ஸ்வப்னேஷ்யுன்மத்த பைரவி முக்யாஹ பிரணமதி ஜம்பின்யாத்யாஹ பைரவ வர்காம்ச ஹேதுக பிரமுகான். ஓகே, பியூட்டிஃபுல். சோ அங்க இப்ப நம்ம வாராகியுடைய அரண்மனை, அதுல வாராகி எப்படி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணோம். இப்ப வாராகிங்கிறது யாரு? சேனாபதி இல்லையா? சேனாதிபதி அம்பாளுக்கு. சோ அவ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருக்கா. அவளை சுத்தி இப்போ பல பேர் இருக்கா. யாரு? நாலா பக்கமும் 4 பேர் இருக்கா. யாருன்னா முதல்ல ஸ்வப்னேஷி அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா உன்மத்த பைரவி அவ இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜம்பினி இருக்கா. அடுத்தது பைரவர்கள், இன்னொரு பக்கம் பைரவர்கள், ஹேதுகன் முதலிய பைரவர்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். சோ 4 பக்கமும் இவ எல்லாம் சூழ்ந்து இருக்கா அந்த வாராகி அரண்மனையை சூழ்ந்து. ஸ்வப்னேஷி, உன்மத்த பைரவி, ஜம்பினி, பைரவ கூட்டங்கள். சரியா? இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம். பூர்வோக்த சங்கிய யோஜன தூரே பூயாம்சு பாட்டலஸ் தஸ்ய வித்ராவயது மதார்த்திம் வித்ரும சாலோ விஷங்கட துவாரஹ. தேவி மேம். பூர்வோக்த சங்கிய யோஜன தூரே பூயாம்சு பாட்டலஸ்தஸ்ய வித்ராவயது மதார்த்திம் வித்ருமசாலோ விஷங்கட துவாரஹ. पूर्वोक्त संख्ययोजन दूरे भूयांशु पाटलस्तस्य विद्रावयतु मदार्तिम्
विद्रुमसालो विशङ्कटद्वारः ம். पूर्वोक्तसङ्ख्ययोजनदूरे भूयांशु पाटलस्तस्य विद्रावयतु मदार्तिम् विद्रुमसालो विशङ्कटद्वारः. ஓகே, சோ இங்க வித்ரும அப்படிங்கிற வித்ருமனா என்னன்னு தெரியுமா? ரத்தினத்துல வித்ருமனா பவழம், பவழம் தான் வித்ரும. சோ இப்போ நம்ம 7 யோஜனை தூரம் மேல போறோம். போனா 17வது கோட்டை பவழக்கோட்டை, பவழத்தால் ஆன கோட்டை. அது ஒரு சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு பாட்டல வர்ணம் சொல்வா, லைட் ரெட்டும்பா. அதுல அந்த சூரிய ஒளியும் பட்டு லைட் ரெட். பவழம் என்ன கலர்ல இருக்கும்? அந்த மாதிரி அமைக்க பெற்ற பவழக்கோட்டையானது என்னுடைய துக்கத்தை எல்லாம் பறக்கும்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். 17வது கோட்டை பவழக்கோட்டை லைட் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் என்ன இருக்குங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மரகத கோட்டைக்கும் பவழக்கோட்டைக்கும் இடையில் யார் இருக்கா? ஒரு முக்கியமான பிரபுகர் இருக்கா. மும்மூர்த்திகள்லாம் இனிமே வர ஆரம்பிப்பா. சோ அதில் முதல் மூர்த்தி நம்ம பார்க்க போறோம். அது அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். மேம்